சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக புதுடெல்லி சாணக்கியபுரியில் உள்ள வைகை தமிழ்நாடு இல்லத்தில் 257 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட இருக்கின்ற கட்டிடங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். குறிப்பாக டெல்லியில் உள்ள தமிழ்நாடு வைகை இல்லம் 1962ஆம் ஆண்டு முதல் கட்டடமும், 1905ஆம் ஆண்டு 2 கட்டடங்களும், 1976ஆம் ஆண்டு மேலும் 2 கட்டடங்களும் கட்டப்பட்டது. டெல்லியை பொறுத்தவரை 50 ஆண்டுகள் முடிந்த கட்டடங்களை அகற்றிவிட்டு புதிதாக கட்டடத்தை கட்டிக்கொள்ளலாம் என்ற விதி இருந்த நிலையில் 50 ஆண்டுகள் தாண்டிய தமிழ்நாடு இல்ல கட்டிடங்களை இடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2018இல் 3 கட்டடங்களை எடுத்துவிட்டு 57 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்கள் கட்ட முடிவு செய்யப்பட்டது. இதனிடையே பிரதமரை சந்தித்து டெல்லி சென்ற முதல்வர் மு.க. ஸ்டாலின் இக்கட்டடங்களை பார்வையிட்டு பாழடைந்த 5 கட்டடங்களையும் இடித்துவிட்டு புதியதாக கட்டடங்களை கட்ட முடிவு செய்திருந்த நிலையில் இக்கட்டடங்களை இடித்துவிட்டு புதிதாக கட்டடங்களை நவீன முறையில் வசதிகளுடன் தங்கும் அறைகளுடனும் கட்ட அரசுக்கு துறை அலுவலர்கள் மூலமாக அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் டெல்லியில் புதிதாக கட்டடம் கட்டுவதற்கு புதிய இல்லம் விரைவில் கட்டப்படும் என்று ஏற்கனவே பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அறிவித்திருந்தார். இந்த நிலையில் டெல்லியில் தமிழ்நாடு வைகை இல்லத்தை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு செய்திருந்தார். மேலும் இக்கட்டடத்தை இடிக்கும் பணி, புதிய கட்டடத்திற்கான ஆரம்ப கட்டட பணிகளை துவக்குதல் ஆகியவற்று குறித்து ஏற்கனவே அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் டெல்லியில் இருக்கக்கூடிய வைகை தமிழ்நாடு இல்லத்தில் 257 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட உள்ள கட்டடங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பிரவீன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2021ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற பிறகு திராவிட மாடல் ஆட்சியில் கட்டடக்கலை மாண்புகள் மிளிர உலகத் தரத்திலான அதிநவீன கட்டமைப்புகள் பலவற்றை உருவாக்கி வருகிறார்கள். சென்னை கிண்டியில் 7 தளங்களுடன் 1000 படுக்கை வசதிகள் கொண்ட உலகத்தரத்தில் அதிநவீன முறையில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்பட்டு சிறந்த மருத்துவ வசதிகளை ஏழை எளிய மக்களுக்கு அளித்து வருகிறது. அதேபோல மாமதுரை திருநகரில் 7 தளங்கள் கொண்ட கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மிக பிரம்மாண்டமான வடிவமைப்பில் ஆய்வாளர்கள், ஆன்றோர்கள் பாராட்டும் வண்ணம் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டு பொதுமக்கள், மாணவ செல்வங்கள் மற்றும் பட்டதாரிகள் பயன்பெற்று வருகிறார்கள். 4000 ஆண்டுகளாக தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவான ஏறுதழுவுதல் என்னும் ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டின் வரலாற்று சின்னமாக மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கீழக்கரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் 3 தளங்களுடன் அனைத்து நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை காமராசர் சாலையில் தமிழினத் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு நினைவிடத்தினை உலகத் தரத்தில் பேரெழிலோடு கட்டி எழுப்பி அதன் நிலவரையில் கலைஞர் அவர்களின் வரலாற்றை புலப்படுத்திடும் கலைஞர் உலகம் எனும் அற்புத அருங்காட்சியகத்தை அமைத்து தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பார்வையிட்டு போற்றியும் வணங்கியும் வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணையின்படி புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்ல வளாகத்தில் அமைந்துள்ள பழைய வைகை இல்ல கட்டடங்களை அகற்றிவிட்டு நில அதிர்வை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு நவீன வசதிகளுடன் 3 பகுதியாக விருந்தினர் இல்லம், முக்கிய விருந்தினர் இல்லம் மற்றும் அலுவலர்கள் குடியிருப்பு ஆகியவை உள்ளடக்கிய புதிய கட்டடங்கள் 257 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 அடித்தளங்கள், தரைதளம் மற்றும் 6 மேல்தளங்களை கொண்டதாக மொத்தம் 3 லட்சம் சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட உள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் இருந்து புதுதில்லி செல்லும் மிக முக்கிய பிரமுகர்கள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் வசதியாக தங்கி செல்ல மிகவும் உதவிகரமாக இருக்கும். இத்தகைய வசதிகள் கொண்ட புதிய கட்டடங்களுக்கு தனது திருக்கரங்களால் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி உரை முதன்மை உள்ளுறை ஆணையர், புதுடெல்லி. அனைவருக்கும் காலை வணக்கம். புதுடெல்லி தமிழ்நாட்டு இல்லத்தில் புதியதாக கட்டப்பட்ட உள்ள கட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு சிறப்பித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து மாண்புமிகு வாட்டர் ரிசோர்ஸஸ் அமைச்சர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மதிப்புக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அதிகாரிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்டு தமிழ்நாடு இல்லத்தில் மற்றும் பொதுப்பணித்துறை அலுவலர்களுக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது மன்மார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.